ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி சேனைக்கிழங்கு மசால் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது பெரிய கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் மசால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்குறோம். இதுக்கு சேனைக்கிழங்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா மண் இருக்கும் கழுவிட்டு அதோடைய தோல் நீக்கிக்கோங்க. பீலர் இல்லைன்னா கத்தி வச்சு தோல் நீக்கிட்டு திரும்பவும் ஒரு முறை கூட கழுவிக்கலாம். கழுவிட்டு அதை சின்ன சின்னதாக 1 இன்ச் அளவுள்ள துண்டுகளாக நம்ம வெட்டிக்க போகிறோம். இல்லை இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் 1/2 இன்ச் அளவு திக்னஸும் 1/2 இன்ச் அளவு நீளமும் இருக்கிற துண்டுகளாக நம்ம வெட்டிக்கணும். இங்கே கத்தியில் கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கையில் படும்போது இந்த கை அரிக்கும். அந்த மாதிரி அரிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அரிக்காது. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இதை நம்ம இன்றைக்கி குக்கரில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பாட்டில் கூட வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் போட்டு கூட வேக வைக்கலாம். ஆனால் இன்றைக்கி மசாலா அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். லைட்டாக குழைவாக இருந்தால் கூட பரவாயில்ல, மசாலுக்கு நல்லா தான் இருக்கும். பட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஓப்பன் பாட்டில் தான் வைக்கணும். அரைக்கிறதுக்கு 1/4 கப் அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு, 5 மிளகு, 1 துண்டு இஞ்சி, 1 இன்ச் அளவு இருக்கிற இஞ்சி, இதெல்லாம் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ஆக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம வேக வச்சது ஆறி இருக்கும். இப்போ எடுத்து இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஸோ கரெக்டான பதம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 கப் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம், பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எதுனாலும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி மசாலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு தண்ணீர் இல்லாமல் சேர்த்துக்கலாம். சேனைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலையும் இதோடையே சேர்த்துக்க போகிறோம். 1/2 கிலோவுக்கு இந்த அளவு தேங்காய் கரெக்டாக இருக்கும். நிறைய தேங்காய் போட்டிங்கன்னா தேங்காய் வாசம் அதிகமாக இருக்கும். ஸோ மசால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு காரத்திற்கு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாடை போய் திரண்டு அப்படி இந்த மாதிரி வரணும். அதாவது மசால் மாதிரி பிறண்டு வரணும். இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் குளகுலன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு மாதிரி இருந்ததுன்னா சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிட்டு இந்த சூடாக இருக்கும்போது பொடியாக நறுக்கின மல்லித்தழை தூவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான சுவையான சேனைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இது காரக்குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சேனைக்கிழங்கு மசால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.